ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சி டிவைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம டியூஸ்டே கண்டிப்பாக முருகர் கார்ட்ஸ் பார்க்க போகிறோம். முருகருக்கு அப்புறம் டேரோலையும் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்றது பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் ஷஃபில் பண்ணிவிட்டு ரெண்டு செட் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது செட் 1, இது செட் 2. உங்களுக்கு எந்த செட் ஆஃப் கார்டு வேணும்னு பொறுமையாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செட் 1 சூஸ் பண்ண உங்களுக்கு முருகர் என்ன மாதிரியான மெசேஜ் கொடுக்குறாங்கன்றது பார்க்கலாம். பாம்பாட்டி சித்தர் வந்திருக்காரு. ஓகே, பாம்பாட்டி சித்தர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு, உங்களுக்கு டேரோவில் என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்கலாம், எதுக்காக அவர் வந்திருக்காருன்றது. ஓகே ஓகே இப்போ நிறையா டவுட்டில் இருக்கீங்களா நீங்கள்? ஏதோ ஒரு மனக்கவலை, நபர்களை நம்பலாமா, ஃப்ரெண்ட்ஸை நம்பலாமா, இல்லை உறவினர்கள் நம்பலாமா, நம்ப வேண்டாமா, அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அது நிச்சயமாக இருக்கா இல்லையான்ற ஒரு பயங்கர டவுட்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் இருக்கீங்கன்றதை என்னால் பார்த்துக்க முடியுது. இங்கே ஏதோ ஒரு நீங்கள் இந்த கார்டு வருது அப்படின்னாலே, பென்டக்கல்ஸ்னாலே பணம் சார்ந்தது, இந்த கார்டு வருது அப்படின்னாலே ஏதோ ஒரு பணம் ரீதியான பிரச்சனைகளில் முக்கியமாக இதை சொல்கிறாங்கன்றது எனக்கு மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்றது புரியுது. அதனால் உங்களுக்கு மன வேதனை பயங்கரமாக இருக்குன்றதும் இந்த கார்டில் நான் பார்க்குறேன். நிறையா குழப்பிக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் எது பண்ணலான்றது தெரியாமல் மனசை வந்து நிறையா குழப்பத்தில் ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு வேலை இல்லை, வேலை இருக்கிறவங்களுக்கு பணப்பற்றாக்குறை, அதுக்கப்புறம் பணம் சம்மந்தமான வாக்குவாதங்கள் கூட சில டைம்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒன்று வந்திருக்கலாம், இல்லை வரப்போகுது. கொஞ்சம் பணம் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்களே குழப்பத்தில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் எந்த முயற்சியுமே நீங்களாக எடுக்க வேண்டாம், பிறரோட ஆலோசனை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க சொல்கிறது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த டெசிஷன்ஸை எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு பயங்கர கவனம் தேவைப்பா. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த ஒன் வீக்கான தான் இந்த ரீடிங் எடுத்திருக்கேன். 1 வீக் கொஞ்சம் உஷாராக இருங்க. எல்லாமே டபுள் மைண்டடாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கீங்க. ஸோ ஏதோ ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணுன்னா இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க, வார்த்தைகளில் கவனமாக இருங்க. ஸோ ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு பதில் இப்போ கொடுக்க வேணும்னா ஒரு 10 மினிட்ஸ் கழித்து சொல்லுங்கள், இல்லை நெக்ஸ்ட் டே சொல்லுங்கள். உங்களுக்கு யார் நம்பிக்கையாக இருக்காங்களோ அவங்களே நம்ப முடியாமல் தான் இருக்கீங்க. பட் ஒரு கிளாரிட்டி வேணும்னா ஒரு மெடிடேஷன் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக யோசித்து பதில் கொடுங்க. பதில் கொடுத்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, ஏதோ ஒரு பணம் சார்ந்த விஷயங்களில் தான் ப்ராப்ளம்ஸ் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கொடுக்கல் வாங்கலில் பி வெரி கேர்ஃபுல். ஓகே, அதே மாதிரி இது ஏன் இப்படியே இருக்குது அப்படின்னா, இந்த கார்டு வந்தாலே கார்மிக்குன்னு சொல்லுவோம். பட் ஆனால் நம்மளோட ஏதோ ஒரு உங்களோட கர்மாவின் ஆழம் வந்து கண்டிப்பாக கம்மியாயிட்டே வருதுன்றதை நீங்கள் இந்த இடத்துல ரியலைஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னாலே வி ஆர் கெட்டிங் அவுட் ஆஃப் ஆர் கர்மா லிட்டில் பை லிட்டில், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இவர் முருகர் கார்ட்ஸில் ஏன் இவர் பாம்பாட்டி சித்தர் உங்களுக்கு வந்திருக்காரு அப்படின்றத நான் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி மனநிலைகள் இருக்குது இல்லையா, இந்த மனநிலைகள் எல்லாமே உனக்கு சப்போர்ட் யாரை நம்புறதுன்னு தெரியாமல் இப்போ நீ பயந்துட்டுருக்க. டோன்ட் வரி, முருகர் வடிவத்தில் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பாட்டி சித்தர் சொல்லியிருக்கார். உங்கள் வீட்டு பக்கத்தில் பாம்பாட்டி சித்தர் கோயிலோ இல்லை ஜீவசமாதி ஏதாவது மாதிரி இருந்துச்சுன்னா, வேறு எந்த சித்தரோட ஜீவசமாதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. பயங்கர கிளென்சிங் நடக்கும், கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, அப்படி என்னால் போக முடியாது அப்படின்னா உங்களால் முடிஞ்ச ஒரு 2 விளக்கு போடுங்க. 2 விளக்கு மண் விளக்காகவே இருக்கலாம். 2 விளக்கு, அதுக்கப்புறம் அவருக்கு தண்ணி, ஃப்ளாஷ், ஸ்வீட்ஸ் உங்களால் எது முடியுமோ அதை ஆஃபர் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான மனக்குழப்பம் இருக்கோ அதை அவர்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான கிளாரிட்டி இவர் முருகர் வடிவில் கொடுப்பாருன்றது 100% ஷுவர். ஓகே, எந்த முடிவாக இருந்தாலும் ஸ்லோ டவுன் பண்ணி எடுங்க. ஓகே, பணம் சார்ந்த விஷயங்கள். ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் தென் இன்னொரு விஷயம் சொல்லணும். கம்மிங் ஃப்ரைடே நம்மளோட ஏஞ்சல் கார்டு ரீடிங் வந்து திரும்பி இன்னொரு கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஐ கிவ் யூ த டீட்டெயில்ஸ். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.
செட் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு வேல் வந்திருக்காங்க. அவர் என்ன மெசேஜ் கொடுக்க வந்திருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். இவங்க வராங்க அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிட்டு நம்மளுக்கு அவரோட ப்ரொடெக்ஷன் கிடைக்க போகுது அப்படின்றது ஒரு இது. பட் நீங்கள் உங்களுக்கு என்ன மெசேஜ் டேரோவில் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். நைட் ஆஃப் கப்ஸ். ஓகே, இவங்களும் சேர்ந்து என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு நைட் ஆஃப் கப்ஸும் வேலும் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல குட் நியூஸ் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. உங்களோட க்ரியேட்டிவான லாஜிக்கலான திங்கிங்க்கு உங்களுக்கு அந்த மாதிரி பர்சனாலிட்டி இருக்கும். பட் அந்த லாஜிக்கலான திங்கிங் வச்சுட்டு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க. அது தொழில் சார்ந்ததாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப் சார்ந்ததாக இருக்கலாம். பட் ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருக்கீங்க. அது வாட் எவர் ஜாபில் இல்லைன்னா உங்களோட உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எதுவாக வேணா இருக்கலாம். அந்த ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லுவோம் தெரியுமா, அது ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி வேலையை நடத்திக்கிறது. அதில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு அதுக்கு நோக்கி நீங்கள் எதுக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அதுக்கான சாதகமான நிலை வந்து முருகரும் உங்களுக்கு கொடுக்குறாரு. உங்களுக்கும் அந்த மாதிரி வருது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்கள் அமையும் போது இவ்வளோ நாள் எவ்வளோ மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணிங்களோ அதை விட உங்கள் மூட் வந்து வேவரியாக இருக்காது. எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி தான் எல்லாத்தையும் பழகுவீங்க. ஆனால் இப்போ இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு உங்கள் மூட் வந்து எப்போவுமே ஸ்கேட்டர் ஆகாமல் டிஸ்டர்ப் ஆகாமல் ஒரு மாதிரி சமநிலையிலேயே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் எப்போவுமே. ஆனால் நீங்கள் யார்கிட்டையும் மாட்ட மாட்டீங்க, அது வேறு விஷயம். யார் கையிலையும் சிக்க மாட்டீங்க. இந்த கழுவுற மீனில் நல்லவர மீன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கேரக்டர் தான் நீங்கள். ஆனால் உங்களுக்கான நீங்கள் எதை எதிர்பார்த்து ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்களோ அது உங்களுக்கு ஆன் த வேல இருக்குது. ரெடியாக ரிசீவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முருகர் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போதோ உங்களுக்கு யாராச்சும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, அவங்களுக்கான ஏதோ ஒரு விஷயம் தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நபரோ இல்லை ஆஃபீஸில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜியோ இல்லை ஃபேமிலியில் நடக்கிற ஸ்ட்ராட்டஜியோ என்னென்னு எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு இதில் ஒரு ப்ளே நடக்குது. அந்த ப்ளேக்கு இவர் வந்து உங்களுக்கு உறுதுணையாக சப்போர்ட், நியாயம் உங்கள் சைடில் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஐயன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஹாப்பியாக இருங்க. முடிஞ்சால் உங்கள் கையில் குட்டி வேல் வச்சுக்கோங்க. வேறெவர் யூ கோ கேரி பண்ணிக்கோங்க, பர்ஸ்லேயோ இல்லை உங்ககிட்டயோ அந்த மாதிரி, இல்லை ஒரு டாலர் ஏதோ ஒன்று சம்திங் ஹேவ் இட். ஒரு வேல் பிக்சரோ ஒரு ஸ்க்ரீன் சேவரில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்மில் வேல் வந்து உங்ககிட்ட இருக்கிற மாதிரி ப்ரொடெக்டடாக வச்சுக்கோங்க. இவர் உங்களை எந்த ஃபார்ம்லனாலும் உங்களுக்கு அவர் வந்து நின்று ஹெல்ப் பண்ணுவார். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் வெயிட் அதுக்கப்புறம் கம்மிங் ஃப்ரைடே இன்னொரு தடவை ஏஞ்சல் கார்டு கிளாஸஸ் வந்து நடக்குது. இதில் என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா எல்லா 44 கார்ட்ஸும் சொல்லிக் கொடுப்பேன். மற்ற ஆரக்கல்ஸ் எல்லாத்தையுமே எப்படி பார்க்குறதுன்றது ஒரு ஓவர்வியூ சொல்லி கொடுத்துருவேன். ஏஞ்சல்ஸை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம், எப்படி அவங்கள கூப்பிடணும், எப்படி நம்ம அவங்கள இன்வோக் பண்ணி அவங்கக்கிட்ட அந்த ப்ரேயர்ஸை நம்ம வைக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் கொடுப்பேன் ஏஞ்சலோடது. அண்ட் தென் நம்பரு, ஏஞ்சல் நம்பர் அண்ட் வாட் எவர் த திங் எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணுன்றது சொல்லிக் கொடுப்பேன். இது வந்து டேரோ அண்ட் இவங்களும் முருகரும் ஒரு ஆரக்கிள் தான். பட் இருந்தாலும் நம்ம ஏஞ்சல் கார்ட்ஸை பார்க்கும்போது நம்ம டைரக்ட் மெசேஜஸ் வரும், அதில் வச்சு நம்ம ப்ரிடிக்ஷன் எடுக்கலாம். ஓகே, அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க டேரோ கற்றுக்காமல் எப்படி நான் அதை கற்றுக்கிறதுன்ற டவுட் வேண்டாம். அது வேறு, இது வேறு. டேரோ இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் ஏஞ்சல் கார்ட்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, ஏஞ்சல் கார்டு கற்றுக்கலாம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் யூ த டீட்டெயில்ஸ். ஃப்ரைடே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். தேங்க்யூ.